வாழ்வில் முன்னேற்போக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டை எப்படி நம்ம முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணலாம், மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் ஓப்பன் ஆனால் ஒரு ஃபியூ மினிட்ஸில் எப்படியெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ. என்ட்ரி எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி ஆப்ஷன் பையர்ஸ் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அதிகமாக இருக்காங்க. நம்மளோட வியூவர்ஸுமே ஆப்ஷன் பையர்ஸ் தான் அதிகமாக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தேவையில்லாத இடங்களில் போய்ட்டு மாட்டிப்போம். பை பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக மார்க்கெட்டில் மூவ்ஸே இல்லாமல் ப்ரீமியம் டிகேல மாட்டி தேவையில்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ஓவர் ட்ரேட் பண்ணியாவது அந்தமாரி டைமில் லாஸஸ் பெருசாக மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ட்ரி கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் மார்க்கெட்டை நம்ம எப்படி சைட்வேஸை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி சேஃபாக இருக்கலான்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து போயிட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு மேனுவலி போய்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாமே. ஸோ இப்போதைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டியை தான் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ரெகுலராக நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் நிஃப்டியை தான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஸோ இது நீங்கள் எந்த ஸ்கிரிப்டில் வேணாலும் பயன்படுத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கு கேரக்டர்ஸ் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு பேக் டெஸ்ட்டில் கொஞ்சம் மேனுவலி போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹிஸ்ட்ரிஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி ட்ரேடிங் வியூலேயே குறிப்பிட்ட ஒரு சில மாதத்துக்கு வருஷம் வரைக்குமே நமக்கு தாராளமாக இருக்குது. நீங்கள் அதை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படியெல்லாம் மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஓகே, நம்ம இப்போதைக்கு டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் சிபிஆர் ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த 9:15 ஓப்பன் ஆகுறதே 9:15 ஓப்பன் ஆகுது. நமக்கு சிபிஆர் ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து மார்க்கெட் அதே இடத்துல நிற்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சிபிஆர்னால் என்னென்னா சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூலேயே இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்படின்றத நம்ம ஜஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அடுத்தடுத்த கண்டிஷனையும் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற கம்பைன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் டிசிஷன்ஸே எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது இல்லையா, அந்த கேண்டில் நமக்கு வீக்காக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு சைட்வேஸாக போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதாவது இன்டிஷன் கேண்டலாக இருக்கும். லைக் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டிலே இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி நமக்கு மேலேயும் நல்ல ரிஜெக்ஷன் இருக்கும், டவுன்லேயும் நல்ல ரிஜெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகுது, பெரிய பாடி இல்லை, மேலேயும் பெரிய ரிஜெக்ஷன் இருக்குது, கீழே நல்ல ரிஜெக்ஷன் இருக்குது, பாடி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸ் பிரேக்கே பண்ண முடியல. ஸோ பிரேக் கொடுக்குற மாதிரி போனாலும் ஒன்லி ரிஜெக்ஷன் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒருவேளை நமக்கு ப்ரீவியஸ் டே ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சாக போயிட்டுருக்கு அப்படின்னா அடுத்த நாளும் நமக்கு அதே ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த நாளுமே நமக்கு சைட்வேஸில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 25,500 25,600 ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குது, ப்ரீவியஸ் டேயில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கும் அதே ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். எய்தர் நமக்கு 25,500 பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும், இல்லைனா 25,600 பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். ஸோ இப்படி நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இது நடக்கலை அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய மூவ்ஸ் இருக்காது, அந்த டேவும் சைட்வேஸ்லேயே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் டிசிஷன்ஸே எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நமக்கு ஃபஸ்ட்டு அந்த 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கட்டும், இல்லைனா இன்ட்ராடே இன்னிய டேயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அது ஒரு பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதாவது ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட்ஸ் எக்ஸாக்டாக சிபிஆர் லெவலில் நடக்குது அப்படின்னா அப்பயும் நம்ம உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தாலும் ரொம்ப நேரத்துக்கு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். மூவ்ஸ் வரலாம், பட் மேபி ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கண்டிப்பாக ஓவர் ட்ரேடிங் பண்ணி போயிட்டு லாஸஸை நிறைய மேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லைனா ப்ரீமியம் டிகேல நம்ம தப்பான டைரெக்ஷனில் உள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் டிகேவை தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டே இருக்கும். நம்மளும் ஓவர் ட்ரேடிங் பண்ணி தேவையில்லாமல் பெரிய பெரிய லாஸஸை எடுப்போம். இப்போ நான் உங்களுக்கு சார்ட்லேயே சிம்பிளாக எப்படியெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சில நாளில் வச்சு மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சமாக எஃபர்ட் போட்டு கண்டுபிடிச்சாதான் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் போய்ட்டு சிபிஆர் இண்டிகேட்டர் செக்ஷனில் போய்ட்டு சிபிஆர் இண்டிகேட்டர் டைப் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட இண்டிகேட்டர் வரும், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 கோடு இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கு சிபிஆர் ரேஞ்சு, சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். ஸோ இவன் தான் நமக்கு இப்போதைக்கு மெயினு
ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்லேயும் கூட நிறைய வீடியோஸ் சென்ட்ரல் சிபிஆர் பற்றிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் கூட பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் வீடியோவை தொடர்ந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பண்ணாமல் பார்க்காதீங்க. நீங்கள் மேனுவல் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா நம்மகிட்ட பேங்க் நிஃப்டி கோர்சஸும் இருக்குது. விருப்பப்படுறவங்க எடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு யூடியூப்லேயே எல்லா சோர்ஸஸும் இருக்குது, நீங்கள் அதிலே கூட லேர்ன் பண்ணி கற்றுக்கலாம். ஆல்கோ ட்ரேடிங் விருப்பப்படுறவங்களும் தாராளமாக லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட் ஆல்கோ. நீங்கள் டெய்லி ஜஸ்ட் லாகின் மட்டும் தான் பண்ண போகிறீங்க, மற்றது எல்லாமே வந்து ஆல்கோவே பார்த்துக்கும், அதுவே என்ட்ரி எடுக்கும், அதுவே க்ளோஸ் பண்ணிவிடும். ஷார்ட்டாக ப்ராஃபிட் தான் வரும்னா நம்ம எதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டி கிடையாது. ஆல்கோவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மேனுவல் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் அதுவே ஒர்க் ஆகும். எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அது ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும்தான் ஆல்கோ. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் ஃபியூச்சர்லேயும் அதுதான் பெர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம கேரண்டட் ரிசல்ட்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஸோ பேக் டெஸ்டட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் கன்சிடரே பண்ணணும். சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம மறுபடியும் கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த டேலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து நல்ல ஒரு கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்ட்ராங்கான கேண்டில் தான். ஸோ ஸ்ட்ராங்கான கேண்டில் அப்வியஸ்லி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி வந்து டேயில் நமக்கு நல்லா மூவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சிபிஆர் ரேஞ்சையும் உடச்சிட்டு டவுன் தான் நமக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் நல்ல மூவ்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இருந்தாலும் பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து 5 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் மூவ்ஸ் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ட்ரி கண்டிஷன்ஸை எங்கெல்லாம் ஒரு ஜோனை ஃபார்ம் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரேடிங் பிளானை நீங்கள் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் நல்ல மூவ்ஸ் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ எக்ஸ்பைரி டே, அதனால் நல்லாவும் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேயில் நமக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸுக்கு முன்னாடி தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் தான் இது. சூப்பராக ஃபார்ம் ஆயிருக்கான். அப்போ மார்க்கெட்டில் மூவ்ஸ் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் நமக்கு எக்ஸாக்டாக சிபிஆரில் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ இந்த சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரிய லெவலுக்கு மூவ்ஸ் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி தான். ஸோ அந்த ரேஞ்சை எப்போயாவது தாண்டணும், மூவ்ஸ் வரலாம். பட் மேபி ஃபியூ ஹவர்ஸுக்கு அப்புறம் கூட வரலாம். ப்ரீமியம் வந்து பெரிய லெவலுக்கு மூவ்ஸ் இருக்காது. இந்த ரேஞ்சுக்குள்ளே மாட்டுது அப்படின்னா ப்ரீமியம்ஸ் பெரிய லெவலுக்கு மூவ்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதையும் வந்து நோட் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன் பையர்னு உள்ளே வந்துட்டால் நமக்கு ப்ரீமியம் மூவ்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் அடுத்தது பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பார்க்கணும். எஸ், நமக்கு இங்கேயும் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டான். பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் திரும்பவும் சிபிஆர் ரேஞ்சிலே தான் இருக்குது, பெருசாக எங்கேயும் போகலை. ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஆரை தாண்டி மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களோட என்ட்ரி கண்டிஷன்ஸ் நீங்கள் டெக்னிக்கல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு தாராளமாக ஃபைன் பண்ணால் மூவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இந்த ரேஞ்செல்லாம் மூவ்ஸ் நல்லாவே டவுன் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த டேவும் நல்லா டவுனில் போயிட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கும் ப்ரீவியஸ் டே பார்க்குறோம். நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கீழே ரிஜெக்ஷன் வந்திருக்கு. மார்க்கெட் முடியும் போது மேலே போய் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ். அப்படி இருக்கிறப்ப நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு கீழே ரிஜெக்ஷன் இருக்குது. கீழே ரிஜெக்ஷன் இருந்து பாடி நல்லா க்ரீனில் போய் முடிஞ்சிருக்கு. அப்படி இருந்ததுன்னா ஸ்ட்ராங்கான கேண்டில்னு அர்த்தம். பட் சிபிஆர்லேயே தான் இருக்குது. பிரேக் அவுட் வரணும். ஸோ நமக்கு பிரேக் அவுட் வந்ததுன்னா மார்க்கெட்டில் மூவ்ஸ் இருக்கும்னு அர்த்தம். ஸோ நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டவுன் வந்த மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்ஸ் தான். ஸோ இங்கேருந்தும் நமக்கு டவுன் வந்திருக்கு. திரும்பவும் இங்கேருந்து மேலே போன மார்க்கெட்டும் நல்லாவே போயிருக்கு. ஸோ பட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ஸ் பெரிய லெவலுக்கு மூவ் ஆகிருக்குது. ஏன்னா எக்ஸாக்ட்லி சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. திரும்பவும் டேயோட ஹையை தாண்டில் மறுபடி இன்ட்ராடே படி பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் உங்களுக்கு பெருசாக மூவ் ஆகிருக்காது. பட் மேபி ஒரு ஃபியூ ஹவர்ஸுக்கு அப்புறம் சடன்லி ஒரு மூவ் வந்திருக்கு. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் எப்போ வேணாலும் மூவ்ஸ் வரலாம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா இதை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம சொன்ன என்ட்ரி கண்டிஷன்ஸை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எப்படியாவது மார்க்கெட் வந்து எப்பயாவது ஒரு மூவ் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அது இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து கம்னு இருங்க. திரும்ப ரீஎன்ட்ரிஸ் எடுக்காதீங்க. ஸோ அதுக்கும் ப்ரீவியஸ் டே நம்ம பார்க்குறோம். எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நமக்கு மேலே ரிஜெக்ஷன் இருக்குது, கீழேயும் பெரிய லெவலுக்கு ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு இண்டிஷன் ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ மார்க்கெட்டில் பெரிய லெவலுக்கு மூவ்ஸ் வராது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வந்துடணும். ஸோ இருந்தாலும் அடுத்த கேண்டலில் ஏதாவது ஸ்ட்ராங் பிரேக் நடக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலே நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு சைட்வேஸில் மாறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம். ஸோ அதனால் உஷாராக இருக்கணும். ஸோ அடுத்த கேண்ட்லேயே நமக்கு பெரிய ரிஜெக்ஷன் தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக் மாதிரி கட்டியிருக்கு. திரும்பவும் பிரேக் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணால் நமக்கு மார்க்கெட்டில் மூவ்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இங்கே மூவ்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு சிபிஆருக்குள்ளே வந்துட்டான். ஸோ சிபிஆருக்குள்ளே வந்துட்டால் நமக்கு அதோட கதை காலின்னு அர்த்தம். அட்லீஸ்ட் சிபிஆரை தாண்டி நமக்கு கீழேயாவது போகணும். அப்படி இல்லைன்னா
நமக்கு ரேஞ்சை தாண்டி மேலேயாவது போகணும். ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் வந்து டேவோட ஹையும் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு டேவோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மூவ்ஸே இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ரேஞ்ச்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மாட்டிக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மாட்டிக்கிச்சு. நமக்கு டேவோட லோவை பிரேக்கும் பண்ணலை, டேவோட ஹையை பெருசாக பிரேக் பண்ணலை. ஸோ இது பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் நமக்கு வெறும் ரிஜெக்ஷனோடையே பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிட்டுருக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை வச்சே நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னும் ஒரு சில நாளும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட்லி மார்க்கெட் June 4th அன்றைக்கி சிபிஆரில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. சிபிஆர்லேருந்து நல்ல டவுன் தான் வந்திருக்கான். ஸோ டவுன் வந்துட்டான். இதுக்கப்புறம் நமக்கு பிரேக் நடக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ். ஸோ அடுத்து பார்க்குறோம் நமக்கு பிரேக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு விக்ஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதோட பிரேக் வந்து நமக்கு இங்கே தான் வந்து நடந்திருக்கு. ஏன்னா இந்த விக்கியம் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா டேவோட இன்ட்ராடேயோட லோவாக தான் நம்ம இதை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நமக்கு பிரேக் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் மூவ்ஸ் வரலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜோனில் தாராளமாக என்ட்ரி எடுத்துகிட்டு பெரிய லெவலில் ப்ராஃபிட்டை எடுத்துருக்க முடியும். ஸோ இது எல்லாமே உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லை பொறுத்து தான் இருக்குது இதுக்கப்புறம் ப்ராஃபிட் எல்லாம் மேக் பண்ணுறது. ஸோ இதுக்கும் ப்ரீவியஸ் டேயில் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நல்ல க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்கான். அதுவும் சிபிஆரை தாண்டி மேலே போயிருக்கான். ஸோ இதிலே வந்து மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தெரியுது. ஸோ அடுத்த 5 மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் கொடுத்துருக்கு. அடுத்தடுத்த 5 மினிட்ஸுமே நல்ல ஸ்ட்ராங் பிரேக் தான். ஸோ மார்க்கெட்டில் மூவ்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் ஹியூஜ் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பைரி டே. ஸோ இந்த டேயில் பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டல்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா இண்டிஷன் ரேஞ்சில் தான் இருக்குது. பட் நம்ம டெக்னிக்கலி பார்த்தா இது சூப்பரான இடம் அங்கேருந்து புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம இப்போ சொல்லித்தர மெத்தடில் நமக்கு பிரேக் அவுட் வந்து இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுத்துட்டான். நமக்கு சிபிஎம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கெல்லாம் நல்ல ஒரு வைடாலாம் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு நேரோவாக தான் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் போடுறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்த காரணத்தினால நல்லாவே ஒரு பெரிய மூவ் போயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் நம்ம பார்க்குறோம் இந்த டேயில் எக்ஸாக்டாக சிபிஆர்க்குள்ளேயே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மாட்டிக்கிச்சு. என்ன தான் இது ஓரளவுக்கு டீசெண்டான கேண்டிலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே நமக்கு சிபிஆருக்குள்ளே மாட்டிக்கிட்டான். ஸோ இதுக்கப்புறம் எங்கேயாவது பெரிய பிரேக் நடக்குதான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லெவலில் தான் நடந்திருக்கு. நடந்த மார்க்கெட்டும் பாருங்கள் நமக்கு பெரிய லெவலுக்கு எங்கேயுமே பிரேக் அவுட்டும் கொடுத்து போகலை. ஸோ இதோட மூவ்ஸ் வந்து பெரிய லெவலுக்கு நமக்கு இருக்கணும். ஸோ இந்த ரேஞ்சில் எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா நமக்கு திரும்பவும் சிபிஆர் லெவலுக்குள்ளேயே வந்துட்டான். ஸோ ஒன்ஸ் அகெயின் சிபிஆர் லெவலுக்குள்ளேயே வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மார்க்கெட் சைட்வேஸில் போகலாம். நமக்கு டேவோட லோவும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்டில் நமக்கு ஹையும் கிடச்சிடுச்சு. இங்கே ஒரு ஹை கிடச்சிருச்சு, இந்த இடத்துல ஒரு லோ கிடச்சிருச்சு. ஸோ சிபிஆரில் நமக்கு எக்ஸாக்ட்லி இங்கே தான் வந்து பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த 2 லெவலை தாண்டி போயாகணும். இல்லைனா இங்கே வர கேண்டில் இப்போ நீங்கள் என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் இங்கே டவுனும் வந்துடுச்சு ப்ரோ, சிபிஆரை தான் தாண்டிடுச்சு, மார்க்கெட் இதுக்கப்புறம் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் மேலே கூட போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை இன்னும் ப்ராப்பராக பிரேக்கே கொடுக்கல. ஸோ இங்கே கொடுத்த பிரேக் கூட நீங்கள் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்காவான ஜோன் தான். ஸோ இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி தான் பண்ணியாகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் இவன் கொஞ்சமாவது மேலே போயிருந்தான் அப்படின்னா இங்கேருந்து டவுன் வந்துட்டு திரும்பவும் எடுத்துருக்கலாம். இதுவே நம்ம 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் படி பார்த்தோன்னா இந்த இடத்துலையே நமக்கு ரிஜெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா டவுன் வந்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். அடுத்த 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் முடிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இண்டிஷன்லேயே தான் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் நமக்கு டவுன் சிபிஆருக்குள்ளேயே வந்துட்டான். ஆல்மோஸ்ட் சிபிஆர்கிட்டே தான் வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. எக்ஸாக்டாக மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல்லாகவே சைட்வேஸில் போயிடுச்சு. எய்தர் நமக்கு டவுன்லேயாவது பிரேக் நல்லா கொடுத்துருந்ததுன்னா மார்க்கெட் நல்லா போயிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இங்கே பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக்காவது நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். நமக்கு சிபிஆருக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் சிபிஆர் கிட்டேயே இருக்குவா தான் அடுத்தடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிட்டான். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட்லி தவிர்க்கிறதுக்கு வழி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வேளை நிறைய பேர் கால் ஆப்ஷன் போயிருக்கலாம். அப்படி சப்போஸ் போனால் கூட ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா அதோட எக்ஸிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டு சிபிஆருக்குள்ளே வந்துடுச்சு. ஓகேவா, இட்ஸ் நாட் யுவர் டே. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் டே பார்க்குறோம் நல்ல ஒரு கேப்பப்பில் சின்ன ஒரு கேப்பப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. நல்ல ஸ்ட்ராங் கேண்டில் தான் இருந்தாலும் சிபிஆருக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டான். ஸோ சிபிஆரை தாண்டினா தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு அது ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நல்லா பிரேக் கொடுத்துருக்கான். ஸோ இது வரைக்குமே நல்ல ஃபால் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் இதுக்கு மேலே இடத்துல ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சிபிஆருக்குள்ளே தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ சிபிஆரை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் எங்கெல்லாம் நமக்கு சிபிஆரை தாண்டி நல்லாவே டவுன் வந்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ இதெல்லாமே நமக்கு அறிகுறி தான் மார்க்கெட்டில் பெரிய லெவலுக்கு மூவ்ஸ் வரப்போகுது அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் எல்லா நாளுமே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் எப்படியெல்லாம் போயிருக்கு, எப்படியெல்லாம் ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்றத போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 100% இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாலும் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து நம்ம இதை சைட்வேஸ் மார்க்கெட்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நம்ம நுணுக்கமாக நிறைய விஷயங்களை கவனித்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளால் தப்பிக்க முடியும். ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது வந்து நார்மல் தான். ட்ரேடிங்னு வந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். பட் உங்களோட கேபிட்டலை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறீங்களா இல்லையா, அதுதான் வந்து முக்கியமான விஷயமே. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பிளானிங்கே பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக இது மட்டும் எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா எக்ஸாக்டாக சிபிஆரில் மாட்டினா என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் தான். ஃபஸ்ட்டு 5 minutes இந்த நீங்கள் பார்க்கலாம், ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அடுத்த கேண்டிலும் ரெட்டாக ஃபார்ம் ஆகியிருந்தது, நல்ல மூவ் டவுன்லேயே போயிருக்கலாம் நமக்கு. ஆனால் இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஃபார்ம் ஆகிட்டான். ஸோ க்ரீன்லேருந்து நமக்கு பிரேக் அவுட் எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சிபிஆருக்குள்ளே போயிட்டான். ஸோ சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கு, இருந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு மேலே நமக்கு எய்தர் மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும், அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பட் எக்ஸாக்டாக சிபிஆரில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சிபிஆரில் பிரேக் அவுட் கொடுத்தா என்ன ஆகும், ரொம்ப நேரமாக நமக்கு கன்சால்டேஷனில் தான் போயிட்டுருக்கோம். மேபி அது ஹவர்ஸ் கணக்கில் கூட இருக்கலாம். நீங்கள் அந்த ஹவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி இந்த டேயில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். இல்லைனா நல்ல மார்க்கெட் என்றைக்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அன்றைக்கி மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் இல்லையா. இன்றைக்கி ட்ரேட் பண்ணி லாஸ் எடுக்கிறதுக்கு ட்ரேட் பண்ணாமல் அந்த கேபிட்டலில் சேவ் பண்ணாலே ரொம்ப நல்ல விஷயம் தான். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் நான் எப்படியும் சந்திக்கிறேன். பாய்.